أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي، قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ولا نباهي வாதி வல்ல நபி கண்மணி நாயகம், காருண்யத்தின் தாயகம், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிரியரை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இவ்விழாவின் பெருமைமிகு தலைவர், எங்கள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர், தேர்வு நெறியாளர் முனைவர் சையத் ஜாகிர் ஹசன் சார் அவர்களே, இந்த விழாவில் இன்றைய நிகழ்வில் முன்னிலை வகிக்கக்கூடிய பெருமக்களே, இந்த உத்தம நபியின் உதய தின நினைவாக நடத்தப்படக்கூடிய இந்த மீலாது நபி தொடர் சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காயித மில்லத் பெண்கள் அரபி பாடசாலை நிர்வாக பெருமக்களே, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகின் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளே, இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தியை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு அவாவோடு இங்கே திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவ்வல் மாதம். ரபி என்று சொன்னால் அரபியில் வசந்தம் என்று பொருள். வசந்த காலம். ஒவ்வொரு முஸ்லிமினுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் வசந்த காலம். உண்மையில் சொல்ல போனால் ரபியுல் அவ்வல் மாதம் மட்டுமல்ல, பெருமானார் நமக்கு அருட்கொடையாக வந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான்: வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே தவிர உங்களை அனுப்பவில்லை என்று சொல்கின்றார். அகிலத்தாருக்கே அருட்கொடை. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை, உலகில் பிறந்த அனைத்து மக்களுக்கும். ஆதம் நபி ஆரம்பித்து யுக முடிவு நாள் வருகின்ற வரை, மறுமை நாள் வருகின்ற வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடை. அந்த அருட்கொடை அவதரித்த மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். 365 நாட்களும் மீறாதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த ரபியுல் அவ்வல் மாதம் மட்டுமல்ல,
உண்மையான நபி நேசர்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஹிப்பீன்களுக்கு வருடத்தின் 365 நாட்களும் மீளாதுதான். ஆனாலும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் பிறந்த மாதம் என்பதன் காரணமாக மென்மேலும் சிறப்பு பெறுகிறது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மீளாத விழாக்களை நடத்துவது என்பது மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மட்டும்தான் இந்த மீலாது விழாவை நான் அறிந்து மிகச் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறோம். தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமல்ல, சிறு சிறு இடங்களில் கூட ஆரம்பத்தில் இருந்து மீலாது விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்த ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அறிஞர் அண்ணாவிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னும் எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு மீலாது விழா மேடைகள் களம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம் இல்லையா? இதுல இருவேறு கருத்து இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உதய தின விழாவை மிகச் சிறப்பான முறையில் ஒரு பெரிய மேடை, ஒரு மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து இவ்வளவு பெரிய நோட்டீஸ் அடிச்சு இத்தனை பேரை கூட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும் முகமாக இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்யக்கூடிய நிர்வாக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் அபிவிருத்திகளையும், அவர்களுடைய வாழ்வில் எல்லா விதமான முழுமையான பரக்கத்துகளையும் வழங்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் ஆர்வமாக துஆ செய்தவனாக என்னுடைய உரைக்குள் நுழைகின்றேன். இன்றைய தலைப்பு வஸிய்யத்துன் நபி. வஸிய்யத்துன் நபி, நபியுடைய உபதேசம் என்று பொருள் கொள்ளலாம். இங்கே பெருமானாரின் அறிவுரைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வாழ்க்கையே அறிவுரை தான். நம்முடைய தலைவர் பேசும்போது சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நிலையிலும் அறிவுரை சொன்னார்கள். வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை, ஒரு மனிதன் அவனுடைய பால்ய வயதிலிருந்து, ஒரு குழந்தையாக இருப்பதிலிருந்து, ஒரு சிறுவனாக, இளைஞனாக, திருமணம் முடித்த பின்னால் ஒரு கணவனாக, ஒரு பிள்ளைக்கு தந்தையாக, ஒரு மாமனாக, ஒரு வச்சிரனாக, ஒரு மாமனாராக, இன்னும் என்ன உறவு முறைகள் இருக்கும், அல்லது ஒரு சமுதாயத்தில் தலைவராக, அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலையாளாக, ஒரு மேலாளராக, அல்லது ஒரு கல்லூரியில் அல்லது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக, பேராசிரியராக, இப்படி எத்தனை கோணங்கள் எடுத்தாலும் அத்தனை கோணங்களிலும் அந்த மனிதன் எப்படி நடக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்திருக்கிறார். பொதுவா அரபி மொழியில வசியத்தை என்று சொன்னால் உபதேசம்னு பொருள் கொள்வோம். ஆனால் இன்னொரு வார்த்தை உண்டு அரபியில, நசீஹத் என்று சொல்லுவார்கள். நசீஹத்தினாலும் உபதேசம் தான், வசியத்தினாலும் உபதேசம் தான். என்ன வித்தியாசம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது வசிய்யத்துன் நபி அப்படின்னு தான் சொல்றோம், நசீஹத்துன் நபின்னு சொல்லல. அதே நேரத்துல நான் இன்னொருத்தருக்கு உபதேசம் செய்யறேன்னு சொன்னா அதை வசியத்துன்னு சொல்ல மாட்டோம், நசீஹத்துன்னு சொல்லுவோம். நான் இன்னொருத்தருக்கு சொல்ற உபதேசம், ஏங்க இந்த மாதிரி நீங்க இப்படி இருங்க, அப்படி இருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அந்த பக்கம் போகாதீங்க, இது எல்லாமே உபதேசம் தானே. இந்த உபதேசத்திற்கு வசியத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாது, நசீஹத்துன்னு சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இதற்கு என்ன சொல்றோம்? வசியத்துன்னு சொல்றோம். அப்ப வசியத்துனா என்ன பொருள்? இதை ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் வசியத் என்பதற்கு ஒப்பந்தம் வழங்குதல் அப்படின்னு ஒரு பொருள். ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஒப்பந்தம் செய்யறோம். உதாரணமா ஒரு வீட்டை வாங்குறோம், ஒரு நிலத்தை வாங்குறோம். என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கி கொண்டு அந்த இடத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்றோம் அப்படின்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்ப ஒரு வியாபார ஒப்பந்தம், இப்படி வாழ்வில் பல ஒப்பந்தங்கள் இருக்கு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது நம் வாழ்வில் அதை பின்பற்ற வேண்டியதாக ஆகிடும், அது கண்டிப்பா பின்பற்றியே தீரணும். இன்னொரு பொருள் இருக்கு வசியத்துக்கு, கடமையாக்குதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது நமக்கு கடமையாகிவிடும். வசியத் நபி என்று சொன்னால் நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும், அது உங்களுக்கு கடமை.
எப்படி பரது இருக்கும், தொழுகை எவ்வாறு பரதோ, நோன்பு எவ்வாறு பரதோ, ஜகாத்து எவ்வாறு பரதோ, அது போன்று இந்த வசியத்தை பின்பற்றுவதும் பரது அப்படின்னு பொருள்கள். இப்படி வசியத்துக்கு நிறைய பொருள்கள் இருக்கு. ஆனாலும் நம்முடைய பழக்கத்தை வசியத்தை வேற ஒன்றத்துக்கும் பயன்படுத்துவோம். எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு மனிதன் இறக்கும் பொழுது மரண தருவாயில சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு வசியத்தம் சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇன் தரக கைரன் வஸிய்யது லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப். ஒரு மனிதன் மரண தருவாயில மௌத்தாகும் போது என்ன செய்யலாம்? வசியத்தை செய்யலாம். வசியத்துல யாருக்கு செய்யணும்? பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் செய்யணும் அப்படின்னா. இப்ப அந்த வசியத்தை இல்லை என்று சொன்னால், சில பேரு மௌத்தாகும் போது சொத்து இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, எப்பா என்னுடைய ஒண்ணு விட்டு அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு இவ்வளவு நீங்க கொடுத்துருங்க. அல்லது நான் ஒரு தட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை நீங்க கொடுத்துருங்க சொல்லலாம் இல்லையா? இது போன்ற வார்த்தைகள் தான் வசியத்து. இந்த வசியத் என்பது மனிதர்களை பொறுத்தவரை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை, நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று வாழ்வே வசியத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா நிலைகளும் வசியத்து. இதில் எதை விடுவது எதை தொடுவது என்று தெரியவில்லை எனக்கு. எதை சொல்றது எதை சொல்லாம விடலாம். பொம்மலைகள்லாம் இருக்கு இல்லையா, பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு ஜவுளி கடைக்குள்ள உங்களை கொண்டு விட்டுட்டாங்க, புடவைகள் அப்படி குமிஞ்சு கிடக்கு. எந்த டிசைனை எடுக்கிறது எந்த டிசைனை எடுக்காம விடுறது, எதை வேணா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க வைங்க. ஒரு நாள் முழுக்க பத்தாது இல்லையா, எத்தனை எடுக்கிறதுன்னு தெரியாது. ஆக நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எத்தனை புடவைகள் எடுக்க வேண்டுமோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க வைங்க. என்ன செய்வோம்? எது பெஸ்ட் டிசைனோ அதை தேடி எடுப்போம். ஆனா ஒரு டிசைனை தேடி எடுத்து கொஞ்சம் தூரம் போன பின்னாடி தெரியும், ஆஹா இதை விட அது நல்லா இருக்கு, இப்ப அதை எடுத்துருவோம், இதை விட்டுருவோம். அப்படித்தானே? கொஞ்ச தூரம் கழிச்சு இதை எடுத்துட்டு போவோம், அப்புறம் பார்த்தா அங்க இருக்கிற டிசைன் நல்லா இருக்கும். இப்படி நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அது போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துகள் எல்லாமே முத்துக்கள், விஞ்ஞான குவியல். இதில் எதை எடுப்பது எதை விடுவது? வசியத்து என்பது ஒன்று என்று சொன்னால் அப்படியே சொல்லி முடிச்சிடலாம். வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்ல நபிகளின் புகழ்பாட என்று ஒரு பாடல் உண்டு. ஆனால் வாழ்நாள் எல்லாம் போதாதே வல்ல நபிகளின் வசியத்தை கூட என்னத்தை கூடுறது என்னத்தை விடுறது? இந்த குறிப்பிட்ட நேரத்திலே குறுகிய நேரத்திலே ஒரு மணி நேரம் கொடுத்திருக்காங்க. இந்த 1 மணி நேரத்திற்குள் என்னால் முடிந்த சில முக்கிய வசியத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விளைகிறேன். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யட்டும். முதல்ல கலிமால இருந்து ஆரம்பிப்போம். கலிமா என்ன? கலிமா என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மாஷாஅல்லாஹ். ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனின் திருத்தூதராக இருக்கிறார். இந்த கலிமா என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய அடிப்படை நாதம். யார் கலிமா சொன்னாரோ அவன் தான் முஸ்லிம். கலிமா சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிம் ஆக முடியாது இல்லையா? இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, தஸ்தீகும் பில் கல்வி வ இக்ராரும் பில் லிசானி. கலிமா என்பது என்ன தெரியுமா? மனதால் உறுதி கொண்டு நாவால் மொழிவது. மனதால் உறுதி கொண்டு நாவால் மொழிவது. வெறும் நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அவன் முழுமையான முஸ்லிமாக முடியுமா? இல்ல. மதுரை ஆதீனத்திலிருந்து எத்தனையோ பெரியார்கள் கலிமாவை சொல்வார்கள். நீங்க எல்லாம் கேட்டிருக்கலாம். அல்ஹம்து சூராலாம் ஓதுவாங்க. அவங்க முஸ்லிம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப முதல்ல என்ன வேணும்? மனதால் உறுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாவால் மொழிய வேண்டும். இந்த கலிமா என்பது எந்த அளவுக்கு முக்கியம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்கிறார்கள். நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போவது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு சஹாபிக்கு சொல்ல விஷயம் தான். ஏதாவது ஒரு சஹாபியை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த வசியத் என்பது அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த முடிவு நாள் வருகின்ற வரை, மறுமை நாள் வருகின்ற வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொருந்தக்கூடிய வசியத்தாக அது இருக்கும். அந்த அடிப்படையில முதல் வசியத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய நபி மொழிகளை அதிகமாக அறிவித்தவர்கள் அவங்கதான். லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் கிரந்தங்களை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், புகாரி முஸ்லிம்ல தமிழ்ல வந்துருச்சு இல்லையா, அதை படிச்சு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்படியே நிறைய ஹதீஸ் இருக்கும். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை நான் பெருமானாரிடத்தில் கேட்டேன், குல்து யா ரசூலல்லாஹ் மன் அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅதிக யௌமல் கியாமah, மறுமை நாளையில் உங்களுடைய பரிந்துரை பெறக்கூடிய மிகவும் சீதேவியான மனிதர் யார்? அசாதி என்று சொன்னால் நற்பேர் பெற்றவர். ஒரு புரியல் சீதேவின்னு சொன்ன நற்பேர் பெற்றவர். அதை போன்ற ஒரு வாக்கியம் எதுவுமே இல்லை. அந்த நற்பாக்கியம் பெற்ற மனிதர் யார் என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய பரிந்துரை முழுமை விஷயம். நமக்கு ஒரு ஆளு ரெக்கமெண்ட் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறோம், ஒரு சின்ன வேலையாகணும், யாராவது ஒருவர் தெரிந்த மனிதர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாருன்னா இப்படி கேட்டா நம்ம உள்ள போவோம். என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குல்ல, நான் நேரம் உள்ள போகல. இப்ப நீங்க வந்து கல்லூரிக்கு வரீங்க, சாரை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சார் பிஸியா இருப்பாங்க. அதை தெரிஞ்ச ஆள் கூட வந்தா, ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்தா தனி மரியாதை தானே. அவன் மறுமையில அல்லாஹ் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தோட வந்தா அதை விட பெரும்பாக்கியம் என்ன இருக்கு? அப்ப ஒரு இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஸ்அதுன் நாஸ் பிஷஃபாஅத்திக், உங்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மனிதர் யார்? பெருமானார் சொல்றாங்க, லகத் வனந்து யா அபூ ஹுரைரா அல்லாஹ் யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அஃதல் மின்க. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அபூஹுரைரா யாரும் கேட்கக்கூடாது, இந்த விஷயத்தை யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும் முதல்ல. ஏன் தெரியுமா? லிமா ராயிது மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், என்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்வதில் உங்களை போன்று ஒரு பேராசை கொண்ட மனிதர்கள் வாங்கி பார்க்கல. சஹாபாக்கள் எல்லாருமே பேராசை கொண்டவர்கள் தான். பெருமானாருடைய மொழிகளை கேட்பதற்கும் அதை சரியான முறையில் பாதுகாத்து வைப்பதற்கும் எல்லா முயற்சிகளும் செய்தவர்கள் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேர் மேம்பட்டு இருப்பாங்க இல்லையா? அபூ ஹுரைரா நீங்கள் அப்படிப்பட்டவர், நீங்க கேட்கணும்னு நான் நினைச்ச கேட்டுட்டீங்க. பெருமானார் சொல்றாங்க, யார் தெரியுமா? நற்பாக்கியம் பெற்றவன். அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளுடைய ஷஃபாஅத் கிடைக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மனிதர் யார் தெரியுமா? மன் قال لا اله الا الله خالصا من قلبه او نفسه, உள்ளத்தால என்ன சொல்றாங்க? காலிசம் மின் கல்பிஹி, உள்ளத்தால் பரிபூர்ணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார். சும்மா பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வேடிக்கை பொருள் அல்ல. சும்மா பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது அல்ல. அர்த்தத்தை உணர்ந்து சொல்ல வேண்டும். அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன், அவன் மட்டும்தான் என்னை படைத்தவன், அவனே என்னை ரட்சிக்கின்றவன், அவனே என்னை பரிபாலிக்கின்றவன், அவனே எல்லாம் எனக்கு கொடுக்கின்றவன், அவனே என்னை மரணிக்க செய்பவன், அவனே என்னை எழுப்புபவன், அவனே மறுமையில் என்னை கேள்விகளுக்கு கேட்பவன், மறுமையிலே நல்ல விஷயங்களை கொடுத்து என்னை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய செய்பவன் என்று உறுதியான நம்பிக்கையோடு பெருமானார் சொல்றாங்க, மின் கல்பிஹி வ நஃப்ஸிஹி, ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. இதய ரீதியாகவும் ஆன்ம ரீதியாக. முதல்ல மனசு ரீதியா சொல்லணும், அடுத்து ஆன்மா. ரெண்டு வேற வேறதானே, ரெண்டு வேற வேறதானே. ஒண்ணு சில பேர் சொல்லலாம், மனசு வேற ஆன்மா வேற. இந்த இரண்டு ஒன்றாக நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் என்னுடைய
பரிந்துரை உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும். அப்படி கிடைத்த நற்பாக்கியசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிந்துரையை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் இந்த ரபியுல் அவ்வல் பொருட்டால் நம்ம அனைவரையும் ஆக்கியல் புரிவாராக. பாருங்க, கலிமா சொல்வதே போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அனைவருமே கலிமா சொன்னவங்க தானே, அனைவருமே கலிமா சொன்ன முஸ்லிம்கள் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க, மறுமையில் நீங்கள் என்னுடைய பரிந்துரை கிடைக்கப்பட்டவர்களாக ஆகிறீர்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உபாதத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மேற்சொன்ன ஹதீஸுடைய விளக்கமாக அந்த மேற்சொன்ன ஹதீஸ் விளக்கமா சொல்றாங்க, மன் ஷஹித அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமாவுடைய விளக்கம், முதல்ல இறைவன் அவன் மட்டும்தான் தகுதியானவன் வணக்கத்திற்கு வணங்குவதற்கு, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை. அடுத்ததாக சொல்றாங்க, ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இறைவனின் அடியார், இறைவனின் தூதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் தூதர். ஆனால் அது மட்டுமல்ல, வகலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹம் மின்ஹு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தூய வார்த்தை. வ ரூஹம் மின்ஹு அவனிடமிருந்து வந்த ரூஹ் அவர்கள். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில் ஊத வைத்து அதன் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார். தந்தை என்று பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை தூதர் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் இறைவன் அல்ல, இறைவனின் பிள்ளை அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த விதமான ஆணினுடைய துணை இல்லாமல் பிறந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். والجنة حق والنار حق أدخله الله الجنة على ما كان من عمل. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது. இதை நம்ப வேண்டும். சில பேர் கேட்கலாம், சொர்க்கம் எங்கெங்க இருக்கு, கண் முன்னால பார்க்கலையே, சொர்க்கம் பார்த்திருக்கோம் யாராவது? எந்த கண்ணும் கட்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனதிலும் உதித்திராத, நம்முடைய சிந்தனைக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டதுதான் சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அதோட விடல, அல்லாஹ் சொல்றான், அவனுடைய சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். சுவனத்தினுடைய அளவு என்ன, அதனுடைய ஏரியா என்ன? அல்லாஹ் சொல்றான், அதனுடைய அளவு என்ன தெரியுமா? ஏரியா. இப்ப உதாரணமா ஒரு ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, 1/2 கிரவுண்ட் 1600 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட், 3 கிரவுண்ட் எல்லாம் சொல்றோம்ல. சொர்க்கத்தினுடைய ஏரியா வருது. அல்லாஹ் சொல்றான், 7 வானமும் 7 பூமியும் சேர்ந்தால் சொர்க்கத்தினுடைய அளவுகிறான். உலகத்துல ஒரு பூமியினுடைய அளவின் எவ்வளவு தெரியாது, தெரியுமா? ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு யாருக்கு தெரியும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாருனாலையும் சொல்ல முடியாது. உலகத்தின் நிலப்பரப்பு எத்தனை சதவிகிதம், நீர்ப்பரப்பு எத்தனை சதவிகிதம், அதையே தோராயமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 71, 29 அப்படின்லாம். ஆனால் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தெரியாது. ஒரு பூமியினுடைய அளவே உங்களுக்கு தெரியாது. 7 பூமிகள், 7 வானங்கள். ஒரு வானம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? கண்ணுக்கு தெரியாத உயரத்தில் வானம் உண்டு. ஒரு வானம் எத்தனை இருக்கும்? சேட்டலைட் போனாலும் கண்டுபிடிக்க முடியல. சேட்டலைட் விட்டாலும் போய் சேர்றதுக்கு பல நாட்கள் ஆகுது. அப்படித்தானே? எத்தனை கிரகங்கள் உண்டு? இத்தனையும் சேர்ந்ததுதான் சூனத்தின் அளவு என்று சொன்னார் அல்லாஹ். அப்ப அந்த சுவனம் உண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி சொன்னால், அப்படி ஈமான் கொண்டால், அத்கலஹுல்லாஹுல் ஜன்னah, அதே போன்று நரகம் உண்டு என்று நம்ப வேண்டும். இறைவன் நரகத்தில் நம்மை போட்டு வாட்டுவார். எனக்கு முன்னாடி பேசும்போது தலைவர் சொன்னாங்கல்ல,
ஆண்களுக்கு என்ன தண்டனை, பெண்களுக்கு என்ன தண்டனை நரகத்துல அப்படின்னு அந்த நரகம் உண்டு என்று நம்ப வேண்டும். இத்தனையும் முழுமையாக நம்பினால் நீங்கள் சுவனவாசி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமையான சகோதரர்களே, இதுதான் நீங்க தெரிய வேண்டிய முதல் வசியத். முதல் வசியத் என்ன? கலிமாவை உண்மையான முழுமையான இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, உள்ள தூய்மையோடு உறுதியாக நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அப்படி சுவனத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரமி புரிவானாக. இரண்டாவதாக கலிமா சொல்லியாச்சு, போதுமா? கலிமா சொன்னா போதுமா? இல்ல இல்லையா? அடுத்து என்ன செய்யணும்? இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவனை தொழ வேண்டும். அவனை வணங்க வேண்டும். அவனிடத்தில் கேட்க வேண்டும். இதை எப்படி கேட்கிறது, என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் செல்கிறார்கள். அவங்களுக்கு பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்து செல்கிறார்கள். சின்ன பிள்ளை யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறுவர். அவரை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் உட்கார வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கிறார்கள். சொல்லும் போது போய்கிட்டு இருக்கும் போது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், குந்து கல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஒரு நாள் பெருமானாருக்கு பின்னால் நான் அமர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது ஃபகால், அவங்க சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், சின்ன பையா நம்ம சொல்லுவோம்ல, சிறுவனே உஅல்லிமுக பிகலிமாத், சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லி தருகிறேன். சில வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லி தருகிறேன். அந்த வார்த்தைகளை நீ என்ன செய்யணும்? கரெக்டான முறையில ஃபாலோ பண்ணிக்க. முதல் விஷயத்தை சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், இறைவனை நீ முழுமையாக பாதுகாத்துக்கொள். இறைவனை பாதுகாத்து, இறைவனை முழுமையாக உன்னுள் கொண்டு வா. இறைவன் இங்கே இருக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்தில் இறைவன் உட்கார வேண்டும். கல்புல் முஃமின் அர்ஷுர் ரஹ்மான் என்று சொல்லுவார்கள். ஒரு முஃமினுடைய இதயம் என்பது ரஹ்மான் உட்காரக்கூடிய சிம்மாசனமாக இருக்க வேண்டும். இங்க யார் இருக்கணும்? அதுதான் நீங்க முன்னாடி வச்சுக்க கூடாதுன்னு கேட்காது. உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் மனதில் இருக்கலாம். ஆனால் அத்தனையும் காட்டிலும் இறைவன் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை பாதுகாப்பான். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வை முழுமையாக உங்கள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை உங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். தஜிதுஹு திஜாஹக், உங்களுக்கு முன்னால் அவரை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருப்பான். எப்படிங்க இருப்பான்? நீங்கள் முழுமையாக ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய நற்காரியங்களை முழுமையாக அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். அதன் மூலமாக உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இறைவனை எவ்வாறு திரும்ப வணங்கணும்? அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்கள் இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும்? நமக்கு முன்னால் இறைவன் இருந்தால் எப்படி வணங்குவோம்? நமக்கு முன்னாடி இறைவன் இருந்தால் எப்படி வணங்குவோம்? இறைவா உனக்கான வணங்குறேன், பாத்துக்க, நான் இப்படி எல்லாம் வணங்குறேன் பாரு, எப்படி எல்லாம் தொழுகிறேன் பாரு. இறைவனை உங்கள் கண் முன்னால் இருப்பதாக நினைத்து தொழுங்கள். பயிலம் தக்கும் தராகும், இல்ல என்னாலதான் முடியாது, இறைவன் முன்னால் இருப்பதாக என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பயின்னஹு யராக்க, அவன் உங்களை பார்க்கிறான் என்று ஏற்றுக்கொள். ஒரு வேலையார் வேலை செய்யறாரு, யாருமே இல்ல, கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்படியே போலாம், அப்படியே வரலாம். வேலை செய்வதில் சுணக்கம் காட்டலாம். முதலாளி உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன செய்வான்? வேலையை ஒழுங்கா செய்வான். இல்ல, இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்துச்சு. சிசிடிவி கேமரால எல்லாத்தையும் வீட்டுல இருந்த முதலாளி பார்க்கிறது வேற விஷயம். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய சிசிடிவி கேமரா எங்கேயுமே இருக்கு.
எல்லா இடத்திலும் இருக்கிறது. அப்படி நினையுங்கள். நீங்கள் இறைவனை முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி முடியவில்லையா, அவன் உங்களை பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் சொல்றாங்க, இறைவனை உங்கள் முன்னால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இருப்பான். அடுத்து ஏதாவது உனக்கு வேணுமா, யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அப்ப எங்க அத்தாட்ட கேட்கக்கூடாதான், கேட்காதீங்க. அத்தா அவரா கொடுக்கல, யார் மூலமா கொடுப்பாங்க? அல்லாஹ் கொடுத்தால் தான் கொடுக்க முடியும், இல்லையா? அந்த எண்ணம் வேண்டும், அந்த உறுதியும் ஈமானும் நம்மிடத்தில் வேண்டும். நீங்கள் ஏதேனும் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், உஜீபு தஅவத தாஇ, அழைப்பவருடைய அந்த துஆவை நான் கேட்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னஹு ஸமீஉன் கரீபுன் முஜீப், அவன் கேட்பவன், அருகாமையில் இருக்கிறான். ஒரு இடத்துல சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரின் நரம்பின் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு பிடரின் நரம்பு, நம்ம பிடரின் நரம்பு, இதை விட நெருக்கமாக இறைவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, முஜீப், நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை கேட்கிறான். அவன் காதால கேட்கிறான், நீங்க வாயால கேட்கிறீங்க, அவன் காதால கேட்டு. இறைவனுக்கு காது இருக்கான்னு அடுத்த பிரச்சனைக்கு போக வேணும், இல்லையா? அது இறைவனுடைய தன்மை. இறைவன் கண்ணின்றி பார்க்கக்கூடியவன், காதின்றி கேட்கக்கூடியவன். அவன் கேட்பவன், செவிமடுப்பவன், பார்ப்பவன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன். அல்லாஹ் தஆலா அதை பார்த்து உங்களுடைய துஆக்களை கேட்டு உங்களுடைய துஆவை அங்கீகரிப்பான். எனவே எது கேட்டாலும் யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் முழுமையான முறையில் கேளுங்கள். அடுத்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உதவி தேடினால், இந்த உலகமே உதவி தேடக்கூடிய உலகம் தான், அது சந்தேகமே கிடையாது. ஒருத்தருடைய உதவி இல்லாமல் இன்னொருவர் செயல்படுவது கடினம் தான், அப்படித்தானே? இந்த உலகத்தை ஆலமுல் அஸ்பாப் என்று சொல்லுவார்கள், காரண காரியங்களின் உலகம். என்னதான் நீங்க செஞ்சாலும் அதுக்கு யார் கொடுப்பா? உதாரணமா இந்த சேர் எடுத்து போட்டாங்க, ஒரு உதவி. தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு உதவி. இந்த மேடையை அமைப்பதற்கு ஒரு 4 பேர் உதவி பண்ணாங்க, உதவிதான். இதுல தவறு கிடையாது. இந்த உதவி என்பது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது. ஆனால் முழுமையான உதவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை கொண்டு உதவி கேளுங்கள். ஏன்னா என்னதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாலும் இறைவனுடைய அனுமதியின்றி யாரும் உங்களுக்கு உதவிட முடியாது. சகோதரர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, வாழம் அன்னல் உம்மா லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் உங்களுக்கு ஒரு பலன் தர வேண்டும், ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும் நினைச்சா லம் யன்ஃபஊக், அவர்கள் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு ஆள் உதவி செய்யலாம்னு நினைக்கிறோம், செய்ய முடியாது. அதே போன்று அது அல்லாஹ் சொல்றாங்க, இல்லா விஷயம் கத்தபல்லாஹ், அல்லாஹ் எதை எழுதி வைத்தாரோ அதை தவிர. அதே போல ஒரு ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தீங்கிழைக்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா தீங்கிழைக்க முடியாது, அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நீங்க நினைக்கலாம், யாரோ ஒருத்தர் நமக்கு தீங்கிழைச்சிட்டாங்க அப்படின்னு, அல்லது யாரோ ஒருத்தர் நமக்கு நன்மை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. எல்லாமே இறைவன் ஏற்பாடு என்பதை விளங்கிக்கணும். யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டாங்க, மட்டும் தீங்கிழைச்சிட்டான் அப்படின்றதா அதுக்காக வேண்டி அவன் மீது கோபிக்கணும், வேற விஷயம். கோபிப்பதற்காக வேண்டி வன்மம் பாராட்டக்கூடாது, குரோதம் பாராட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி? சில் மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்ஸன் இலா மன் அஸாஅ இலைக. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு யார் உங்களுடைய சொந்தத்தை விட்டு துண்டித்து வாழ்ந்தாலும் அவனை சேர்ந்து வாழுங்கள். சொந்தக்காரன் ஒருத்தன் நம்மளை பார்த்தாலே முறுக்கிக்கிட்டு போறான்,
மூஞ்சியை திரும்பிக்கிட்டு போறான், அவனையும் சேர்த்து வாழுங்கள். பெருமானார் சொல்றாங்க, அம்மன் வலமக்க, உனக்கு அநீதம் இழைத்தவனை மன்னித்து விடு. இரண்டாவது அடுத்து சொல்றாங்க, உனக்கு தீங்கிழைத்தவர்க்கும் நன்மை செய். இதுதான் உச்சகட்டம். ஒருத்தன் நம்மள துண்டிச்சுட்டு போறான், சொந்தக்காரன், அவனையும் சேர்ந்து வாழணும் இல்லையா? குறைஞ்சபட்சம் அவன்கிட்ட பேசவாது செய்யணும். சொந்தக்காரன் அண்ணன் தம்பியில இருப்பாங்க, மூஞ்சி கொடுத்து பேசுறது. ஏன்னா எனக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஒரு 10 பைசா எனக்கு உதவி செய்யாம போயிட்டாங்க அண்ணன், அவன் மூஞ்சில முழிக்க மாட்டான். நான் மவுத்தா போனா கூட என் மூஞ்சியை முழிக்க கூடாது, என் மவுத்துக்கு வரக்கூடாது, நல்லா பாதுகாக்கணும். இப்படி எத்தனை பேர் சொல்றோம். என் பொண்ணு எங்க அண்ணன் எடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால எங்க அண்ணன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். தங்கச்சி சொல்லக்கூடியதை பாக்குறோம். சித்தப்பா பெரியத்தா மக்கள்கிட்ட எத்தனை பாகுபாடு, வேறுபாடு. சகோதரன் சொல்றாங்க, அவர்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க. உனக்கு அநீதம் இழைத்தவருக்கும் மன்னிப்பை வழங்கும். ஒருத்தவங்க தீங்கு செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சிருங்க. உச்சகட்டமா சொல்றாங்க, உனக்கு தீங்கு இழைத்தவருக்கும் இன்னா செய்தவருக்கும் நன்மை செய்யும் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா செய்யாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. வள்ளுவன் சொல்றான், இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னு சொல்றான். தமிழாசிரியர் முன்னாடி திருக்குறள் பேசலாமா தெரியல. இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படிங்கிறான். ஒருத்தவங்களுக்கு தீங்கு அழைச்சிட்டாரு, அவருக்கு நீங்க நன்மை செய்யலன்னா, நீங்க எல்லாம் பெரிய ஆளு, நான் சான்றுடையவன், நான் ஒரு சான்றாளு அப்படின்னு சொல்ல என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு கேட்கிற இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாளை நன்மையும் செய்து விடன்னு சொல்லுவார். இன்னா செய்தார் ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு அழைச்சிட்டாருன்னா அவரை மன்னிச்சுட்டு அவர் வெட்கப்படுற அளவுக்கு நன்மை செய்யணும்னு சொல்றாரு. ஆனால் அடுத்தது சொல்றாரு, ஒருத்தவங்க தீங்கு அழைச்சிட்டான், அவனுக்கும் நீ நன்மை செய்யாட்டி நீ எல்லாம் என்னையா மனுஷங்கிறாரு. சமதாசம் அழகாக சொல்றாங்க, உனக்கு தீங்கு அழைத்தவனுக்கு நன்மை செய். எவ்வளவு பெரிய வசியத்து. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவமா கூட இருக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போறாங்க. சூரத்துன் நூர் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஒரு நீளமான ஒரு நிகழ்ச்சி. போருக்கு போகும்போது திரும்ப வராங்க, போர் நடக்கல. திரும்ப வரும்போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு இடத்துல படையினரோடு தங்கி இருக்காங்க. இயற்கை உபாதையை கழிப்பதற்காக போறாங்க. போற இடத்துல அவங்களுடைய முத்து மாலை மிஸ் ஆயிடும். அவங்க அம்மா ஆசையா கொடுத்த மாலை. இவங்க அந்த காலத்துல பாத்ரூம்லாம் இல்ல, ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து பாக்குறாங்க, மாலையை காணோம். அம்மா கொடுத்த மாலை, அல்லல்லா என்ன செய்ய அப்படின்னு திரும்ப என்ன செய்யறாங்க, மாலையை தேடி போறாங்க. போய் தேடி எடுத்துட்டு வந்து பார்த்தா இங்க கூடாரம் காலியா போயிடுச்சு. அவங்க அந்த பல்லக்கில இருக்கிறதா நினைச்சு பல்லக்கில ரொம்ப தூங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு போன பொருட்கள் ஏது இருக்கான்னு தேர்வதற்காக வேண்டி சஃப்வான் முஅத்தல் அப்படின்னு ஒரு சஹாபி வராங்க. வந்து பார்த்தா ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கு கூடாரத்துக்கிட்ட. யாருன்னு பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானாருடைய மனைவி. அவங்க ஒண்ணுமே பேசல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வலம் அஸ்மஅ மின்ஹு இல்லா இஸ்திர்ஜாஅஹு. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்தவுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. எதுவுமே சொல்லல. அதை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சுதாரித்து எழுந்தாங்க. அவருடைய ஒட்டகத்துல, சஃப்வானுடைய ஒட்டகத்துல வச்சு கூட்டு வந்தாரு. மறுநாள் அதை பார்த்த மதீனத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் எல்லாம் இட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானாருடைய மனைவிக்கும் சஃப்வானுக்கும் தவறான தொடர்பு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு பெரிய ஒரு வரலாறு. அல்லாஹ் தஆலா ஒரு 10 வசனங்களை இறக்கி இருக்கிறார் சூரத்துன் நூர்ல. இப்ப நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அது சம்பந்தமாக இல்லை, இந்த இட்டு கட்டுதல் இல்ல. இத நிறைய பேர் நம்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே, நம்ம நம்புறதெல்லாம் ரூமர்ஸ் தான் நிறைய நம்புறோம். வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் என்ன வருதோ அதைத்தான் உண்மை நம்பக்கூடிய ஆட்களா நம்ம மாறிட்டு இருக்கோம். எது வந்தாலும் அதை ஆராய்ந்து தெளிவதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையினு. ஏதாவது ஒரு செய்தி ஒருவன் கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
வள்ளுவரும் அதான் சொல்றான், எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறான். நமக்கு அந்த அறிவு இல்ல. இன்னைக்கே அறிவு இல்லைன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? எந்த விதமான சமூக ஊடகங்கள் இல்ல, ஆனால் வாய் வழியே பரகுது, ஃபுல்லா எல்லாம் பரப்புறாங்க. அதை ஒரு கட்டத்துல சில பேர் நம்புறாங்க. இப்படித்தானே அடி மேல அடி வச்சு அம்மி நகர்னு சொல்லுவாங்க. ஒரு 4 தடவை கேட்டா, முதல் தடவை கேட்கும் போது ஏங்க அப்படிலாம் இருக்காதுங்க, 2வது தடவை கேட்கும் போது இருக்கலன்னா, 3வது தடவை கேட்கும் போது இருக்கும் போல அப்படிமோ, 4வது தடவை அப்படி தம்பா இருக்கும். மனித மனம் அப்படித்தான். அப்படி நிறைய சஹாபாக்கள் நம்பி விட்டார்கள். நம்பி இந்த விஷயத்துல அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அதில் ஒருவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சித்தி பையன், சின்னமா மகன், மிஸ்தஹ் இப்னு அஸாதான ஒரு பேரு. ஒரு ஏழை அவர், அவருக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிஸ்தஹ் இப்னு அஸாதா என்ன பண்றாரு? தன்னுடைய சகோதரர், ஒன்றுவிட்ட சகோதரருடைய மகளை பத்தி தவறா பேசுறார். இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்குறார். யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உத்தமி அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்ற வசனம் எல்லாம் இறங்குற பின்னாடி தந்தைக்கு கோபம் வருமா இல்லையா? அத்தா இல்லையா? நாம் பெற்ற மகன் மீது இவ்வளவு பெரிய பழி சொன்ன மிஸ்தஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி? மிஸ்தஹுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நூர்லயே, வலா யத்தலி உலுல் ஃபத்ரி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களில் வசதி உடையவர்கள் சத்தியம் செஞ்சிராதீங்க. எதுக்கு? அய்யூது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ ஸபீலில்லாஹ், ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்பவர்களுக்கும் நீங்க உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. மன்னிக்கட்டும் மறக்கட்டும்னு சொல்றான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்பலையா? யாரை பார்த்து கேட்கிறான்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அவங்க எப்படிப்பட்டவங்க? உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஈமான ஒரு தட்டுல வச்சா, பெருமானார் சொல்றாங்க, லஸகுலத்து கஃபத்து ஈமானி அபூபக்கர், அபூபக்கருடைய ஈமான் கொண்ட தராசு இருக்குல்ல, அதான் மிகச்சிருக்கும். இப்படிப்பட்ட ஈமான் கொண்ட அபூபக்கர் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டாமான்னு. உடனே என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி சென்றார்களாம், இறைவா நீ என்னை மன்னிப்பதை விரும்புகிறேன் சொல்லிட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய மகள் மீது தவறான பழி சுமத்திய அந்த மனிதருக்கு உதவிகளை செய்தார்கள் என்று வரலாறு. ஆக அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, உங்களை அழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக யார் திட்டம் தீட்டினாலும், உங்களுக்கு எதிராக யார் சொன்னாலும் அல்லாஹ் நினைக்காமல் அது நடக்காது. அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திர்ல சொல்றான், மா யஃப்தஹில்லாஹு மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வ மா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதி. அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யாரும் தடுக்க முடியாது. தடுக்க வேண்டும் இந்த இறைவன் நினைத்து விட்டால் யாராலும் கொடுக்க இயலாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை சொல்லிட்டாங்க. தொடர்ந்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்தை சொல்றாங்க, இறைவனை எவ்வாறு நீங்கள் நேசிக்க வேண்டும், இறைவனை நீங்கள் உள்வாங்க வேண்டும், இறைவனை உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் தெரியுமா? தஅரிஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹாயி யஅரிஃபுக ஃபி ஷித்தா. உங்களுக்கு வசதி வரும்போது இறைவனை நினையுங்கள், இறைவனை தெரியுங்கள். அல்லாஹ் நீங்க கஷ்டத்தை இருக்கும்போது உங்களை தெரிஞ்சுக்குவான். நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? இன்னைக்கு சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகத்துக்கு இருப்போம். ஒரு நோய் வந்தாலும் அல்லாஹ் இப்படி நோய் வந்து சேமம். ஒரு பிரச்சனை வந்தா யா அல்லாஹ் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துன்னு சொல்லுவோம். அதுவரை இறைவனுடைய எண்ணம் வராது. பெருமானார் சொல்கிறார்கள், நீ வசதியில் இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் போது இறைவனை நினை. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், இதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு, மனிதன் ஒரு தீங்கு அவனுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், இறைவன்கிட்ட கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? முனிய பணியிலை, இறைவா எப்படியாச்சும் என்னை மன்னிச்சிடு, நான் செய்த தவறுகளுக்காக வேண்டி நீ குற்றப்படுத்தி விடாது, எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடுதலை கொடு, நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்பான்.
சும்ம இதா கப்பலஹு நிஅமதம் மின்ஹு, அவனிடம் இருந்து ஒரு நியமத்தை அவன் பெற்றுவிட்டால் நசிய மா கான யதஉ இலைஹி மின் கப்ல், இதுக்கு முன்னாடி இறைவனை கேட்டதையே மறந்துடுவான். நம்ம கிட்டே மறந்துடான்ல. நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், தெரிஞ்சவரா இருக்கலாம், பாய் ஒரு உதவி செய்யுன்னு கேட்பான், நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருப்போம். ஒரு 2 மாசம் கழிச்சு கேளுங்க, பாய் எப்ப 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்பான். அல்லது அந்த கொடுத்த காசை கேட்டுமோ என்னமோடு நம்மளை கண்டாலே பயந்து வருவான். நம்ம இப்படி வந்தோம்னா அவன் அப்படி போவான். இருக்காரா இல்லையா? இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்த சொல்லி காட்டுறான், இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார். மனிதன் பெரிய அநியாயக்காரன், பெரிய வாரிசு, பெரிய அநியாயம். இப்ப மனுஷனுக்கு மனுஷனே அநியாயம் செய்யறவன் இறைவனுக்கு அநியாயம் செய்வானா மாட்டானா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நசிய மாட்டான இறைவனை அழைத்ததை எல்லாம் மறந்துடுவான். இறைவன் கேட்ட துவாவெல்லாம் மறந்துடுவான். மறந்துட்டு அவங்க நாட்டுக்கு போவான். என்னப்பா நீ கேட்டியா? அப்படியா? ஆமாவா? எதோ நடந்துச்சோ? ஆமாங்க, உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் நானா டாக்டர்கிட்ட போனேன், சரியா போச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அந்த அப்படியே உருண்டு பிறண்டு எப்படியோ அந்த பொருளாதார நெருக்கடி சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்க. அப்படி சொல்லாத பெருமானார் சொல்றாங்க, கஷ்டமோ நஷ்டமோ, நல்லதோ கெட்டதோ, வெயிலோ மழையோ, எந்த நேரத்திலும் இறைவனை நினைத்துக்கொள், இறைவன் ஒண்ணு நினைப்பான். அடுத்து சொல்றாங்க, வஅலம் அன்னமா அஸ்தக லம் யகுன் லியுஸீபக வமா அஸாபக லம் யகுன் லியுஃப்தியக. நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு எது வர வேண்டியதோ கண்டிப்பாக வந்தே தீரும். உனக்கு வராததுதான். வராததை நினைச்சு நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் இது நடந்தா நல்லா இருக்கும் நடக்கும், நடக்காது, வெறுத்துரும், அது மட்டும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. குறிப்பா இந்த பொண்ணு மாப்பிள்ள விஷயத்துல வரும். சரி, இந்த பொண்ணதான் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையா இருந்தேன், கடைசியில் அந்த பொண்ணு கிடைக்காம போச்சு. அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பான். ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு யாருக்கு கிடைச்சதோ அதை பார்த்த பின்னதான் தெரியும் நல்ல வேலை தப்பிச்சோன்னு தெரியும். யாரையும் குறை செல்வதற்காக இல்லை, உண்மையை சொல்கிறேன். அது மாப்பிள்ளைக்கு வச்சுக்கலாம். இந்த மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு நினைப்போம், அந்த மாப்பிள்ளை கிடைக்காம போயிடும். வேற ஒரு பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளை அமைச்ச பின்னாடிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியும். ஆக எது நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் நடந்ததற்காக வேண்டி வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நினையுங்கள். நீங்கள் ஒன்று நல்லது நினைப்பீங்க, தீமையா இருக்கும். தீமை நினைப்பீங்க, இது சரி இருக்காது நினைப்போம். கடைசியில பார்த்தா அல்லாஹ் அது நன்மையை வச்சிருப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் நன்மையை நினையுங்கள். அடுத்து எல்லா நிலையிலும் இறைவனுடைய உதவி வேண்டுமா? அண்ணன் நஸ்ர மஅஸ்ஸபர். இறை உதவி என்பது பொறுமையோடு சேர்ந்தது. பொறுமையோடு சேர்ந்துதான் இறைவனுடைய உதவி இருக்கு. நீங்க பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் சொன்னா, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கான். எப்படி பொறுமையாளர்களோடு இருக்கான்? நீங்க எந்த அளவுக்கு எல்லா சிரமத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா. பொறுமை என்பது எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அட்டாக் கேட்டவுடனே பொறுமையா இருக்கணும். நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி அது நல்லா குய்யோ நோயோ கத்தி அழுது முடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு சரி போயிட்டு போகுது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு. அதற்கு பெயர் பொறுமை இல்லை. எல்லா நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நினைக்கிறேன், அவருடைய வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வியாபாரத்திற்காக வேண்டி ஒரு நாட்டுக்கு பொருட்களை அனுப்பி வைத்திருந்தாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கு. அப்ப சில பேர் வந்து சொன்னாங்க, அபூ ஹனீஃபா அவர்களே, நீங்கள் அனுப்பிய பொருட்களை கொண்டு சென்ற அந்த கப்பல் மூழ்கி விட்டதாம். நம்மளாம் என்ன ஆயிருக்கு, போச்சே போச்சே, நம்முடைய பொருளாதாரம்லாம் போயிருச்சு, நான் என்ன செய்வேன் இனிமே அப்படின்னு அனுப்புவோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. எப்படி? அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரு ஈமான்! எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு.
அல்லாதான் கொடுத்தான், அவன் தான் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வந்து சொன்னாரு, இமாம் அவர்களே, மூழ்கிய கப்பல் நீங்கள் அனுப்பிய கப்பல் அல்ல, உங்களுடைய பொருட்கள் சென்ற கப்பல் அல்ல, வேறொரு கப்பலா? அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் அப்படின்னு ஒரு என்ன செய்வோம், ஒரு சக்சஸ் பார்ட்டியே நடத்திடுவோம் இல்லையா? ஒரு விருந்து ஒண்ணு போடு, ஒரு ஆட்டை வெட்டுவோம். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள், இறைவனை புகழ்ந்தார்கள். அதைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள், அன்னன் நஸ்ர மஅஸ்ஸபு, இறை வெற்றி என்பது, இறைவன் புறத்திலிருந்து ஜெயம் என்பது எதன் மூலமாக? பொறுமையோடு தான் இருக்கும். அடுத்ததாக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன்னல் ஃபர்ஜ மஅல் குர்ப், கஷ்டத்தோடு தான் சந்தோஷம் வரும். வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு தான் உங்களுக்கு மகிழ்ச்சியும். எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டாக வேண்டும், சில கஷ்டங்களை நீங்கள் பட்டாக வேண்டும். இல்ல என்னால முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் சிரமங்களை பட்டுதான் ஆக வேண்டும். சிரமங்களை படும் பொழுதுதான் உங்களுடைய மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். அல்லாஹ் இதே வசனத்தை 2 தடவை திரும்ப சொல்றான். அல் சூரால, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோடு தான் இருக்கு, லேசும் இருக்கு. எடுத்தோடு எல்லாமே லேசா இருக்காது, எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த வசியத்து நிறைய போய்கிட்டே இருக்கு. அடுத்த வசியத்து கல்வியின் முக்கியத்துவம். இன்னைக்கு காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாம். கல்விக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்த சமுதாயம். இக்ரா அப்படின்னா படின்னு அர்த்தம் இல்லையா? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமான கட்டளை அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான கட்டளை. படி, ஓதி என்பது. ஆக படி என்ற வார்த்தையை முதல் இறை தூதாக கொண்ட மார்க்கம் கல்வியிலே இன்னைக்கு பின்தங்கி இருக்கு. கல்வி கற்பதனுடைய முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு வசியத்துல அதை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. எப்படி கல்வி கத்துக்கணும், கல்வி கற்பதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதை நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த வசியத்தை மட்டும் உங்களுக்கு நான் எட்டி வைக்கிறேன். குபைஸா இப்னு மஹாரிக் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். வந்து கேட்டேன், வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா குபைஸா மா ஜாஅ பிக், குபைஸா நீ ஏன் இந்த இடத்தில் வந்தாய்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, குபைஸா சொல்கிறார்கள், கபரத்து சின்னி, எனக்கு வயதாகிவிட்டது. ஒரக்காதுமி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டன. இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது எனக்கு பிரயோஜனமாக கற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையை வந்திருக்கிறோம். கல்வி கற்பதற்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்பது என்பது தொட்டிலிருந்து இடுகால வரை, அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே கத்துக்கிட்டு இருக்கு, கடைசி மூச்சு இருக்கின்ற வரை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குபைஸா வயதான ஒரு காலகட்டத்தில் எலும்புகள் எல்லாம் தேய்ந்த நிலையில் வருகிறார்கள். ஏதாவது சொல்லிக் கொண்டு யாரும் சொல்லலாம். என்ன ஒரு தேட்டம் இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு, இந்த கல்வியின் தேட்டம் தான் இல்லாம போயிடுச்சு, குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பசங்க பாஸ் ஆனா போதும் நினைக்கிறாங்க. கல்வி கற்க வேண்டும் என்ற தாகம் குறைந்து போய் மார்க் வாங்கினா போதும், பாஸ் ஆனா போதும், டிகிரி வாங்கினா போதும் நினைக்கிறாங்க. இப்ப கல்வியினுடைய பலன் எங்க கல்வி கிடைக்கும்? கல்வி என்பது முழுமையான முறையில் இருக்க வேண்டும். ஒரு டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது எதற்காக வேண்டி படிக்கிறான்ற எண்ணம் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த கல்வி கற்பதில் முழுமையான நாட்டமும் தேட்டமும் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன்னா கல்வி கற்கக்கூடியவருக்கு என்ன நன்மை இருக்கு தெரியுமா? குபைஸா, இந்த வயதில் நீங்கள் கல்வி கற்க வந்திருக்கிறீர்கள். மா மரத்த பிஹஜரின் வலா ஷஜரின் வலா மதரின் இல்லா இஸ்தக்ஃபருல்லாஹ், நீங்கள் கடந்து வந்த மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், அனைத்தும் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறான்னு சொல்றாங்க. கல்லு மண்ணெல்லாம் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது கல்லுன்னு. இல்லை, இந்த கற்களுக்கும் உணர்வு உண்டு. அல்லாஹு தஆலா இதற்கும் உணர்வுகளை கொடுத்துள்ளார்.
இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மரங்கள் எல்லாம் தலைகுனிந்து வந்தன. ஜாஅத் லிதாவத்தில் அஷ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாபிம்பிரா கதமி. மரங்கள் எல்லாம் கால்கள் இல்லாமல் பாதங்கள் இல்லாமல் முட்டி மீது நடந்து வந்தவன் வர்ணிக்கிறார். அப்ப மரம், செடி, கல், இந்த ஏன் தண்டவாளமா வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் இதற்கும் அல்லாஹ் தஆலா உணர்வுகளை கொடுத்துள்ளார். கல்வி கற்க வருபவர்களுக்கு அவைகள் பாவ மன்னிப்பு தெரிகின்றன. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குபைஸா, நீ அறிவுரை கேட்டாய், நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். இதோட முடிச்சுக்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போன்று பேசிக்கொண்டே செல்லலாம். 8 மணிக்கு முடிக்கிறேன். இப்ப கடைசி வசியத்தை இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். பெருமானார் சொன்ன வசியத்து நீங்களும் முயற்சி செய்யுங்கள், இதை பின்பற்றுவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். சகோதரன் சொல்றாங்க, இதா சொல்லைத்தல் ஃபஜ்ர், நீங்கள் ஃபஜ்ர் தொழுத பின்னால், ஃபஜ்ர் தொழுவோம் இல்லையா, ஃபஜ்ர் தொழுத பின்னால் நீங்கள் இந்த துஆவை ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, ஒரே ஒரு வார்த்தை தான், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி வாருங்கள். பெருமானார் சொன்னார்கள், துஆஃபி மினல் அம்தி வல் ஜுதாமி வல் ஃபலஜி. யா குபைஸா, நீங்கள் இதை ஓதி வந்தால் குருட்டுத்தன்மை உங்களுக்கு வராது, குஷ்டம் வராது, வாதம் வராது. 3 நோய்களை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பார். நீங்கள் ஃபஜ்ர் தொழுது பின்னால் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்ற திக்ரை ஓதி வாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த துஆவை ஓதி வர முயற்சி பண்ணுங்க, செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எப்படி? சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி ஃபஜ்ருக்கு பின்னால் இதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில வச்சுக்கலாம். 11 தடவை அல்லது முடிந்தால் 101 தடவை, குறைஞ்சபட்சம் ஒரு 7, 11 இது போன்று ஓதி வாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? நோய்களை விட்டு பாதுகாப்பு தருவான். மாஷா அல்லாஹ். கண்ணு குருடாகாது, குஷ்ட நோய் வராது, குஷ்ட ரோகம் வராது, அதே போன்று வாதம் அடிக்காது. அல்லாஹ் அப்படியே நம்மளை ஆக்கி வைப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு நிறைய தேவைப்படுவது ஆஃபியத்து தான். நிறைய என்ன தேவைப்படுது? ஆஃபியத்து தான் தேவைப்படுது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு எங்க இருக்கோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல்ல நிறைய இருக்கு. மற்ற இடங்கள்ல எல்லாம் இட ஒதுக்கீடு 3.5% தான். ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளில் நம்முடைய இட ஒதுக்கீடு 50% கூற்றும் போல. எல்லா நோய்களுக்கும் முதல்ல போய் நிற்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய சமுதாயம் போய் நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வசியத் என்ன தெரியுமா? இந்த வசியத்தையும் சொல்லிட்டா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்வியை பற்றி சொல்லலாம் நினைச்சேன், நேரம் இல்ல. கல்வியை இதோட முடிச்சுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல ஆஃபியத்துடைய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க என்ன கேட்கணும், நீங்க எப்படி கேட்கணும்? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை. இப்ப அவங்க கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலில்லாஹ அல்-ஆஃபிய வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. நீங்கள் இந்த உலகத்தில் இறைவனுடைய மன்னிப்பையும் உடல் சுகத்தையும் கேட்கணும். ஆஃபியத், ஆஃபியத் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? உடல் சுகம்னு அர்த்தம் வைப்போம். பொதுவாக ஆஃபியத் என்று சொன்னால் எந்த விதமான நோய் நொடிகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவது, எந்த விதமான மன கஷ்டங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவது, எந்த விதமான பண கஷ்டம், எல்லா விதமான பண கஷ்டங்களை விட்டும், எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவது. உங்களுக்கு உலகத்துல என்னென்னலாம் சிரமம் நினைக்கிறீங்களோ அத்தனை சிரமங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதுதான் ஆஃபியத். அந்த ஆஃபியத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஆஃபியத்தை நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அது எப்படி கேட்கணும்? அதையும் சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. இங்க சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. இறைவா, உன்னிடத்தில் நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். ஆஃபியத்துக்கு நீங்க அர்த்தம்லாம் கூட வைக்க வேண்டாம். ஆஃபியத்தை கேட்கிறேன்னு துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை வழங்க போதும். ஆக அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே,
பெருமானார் சொல்லுடைய வசியத் என்பது இதோட முடிவடையில. நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை தொட்டோம் அப்படின்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். நான் வசியத்தாக சொல்லணும்னு நினைச்சு எடுத்து வந்த வசியத்தை மொத்தம் 10. நான் சொன்னது 3 தான் சொல்லியிருக்கேன். 3 அது கூட முழுமையா சொல்லலாம்னு தெரியல, நேரம் போதவில்லை. அப்ப அந்த வசியத்துகளை கேட்டால் மட்டும் போதாது, நாம் அதை வாழ்வில் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். பெருசா ஒண்ணு இல்ல, ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகள், உபதேசங்கள் எல்லாம் அத்தனை சிரமமான காரியங்கள் இல்லை, பல எளிதான காரியங்கள் தான். இந்த சின்ன சின்ன ஸ்டெப் வச்சு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரே நாளில் அத்தனை உபதேசங்களையும் எல்லாரும் பின்பற்ற முடியாது. அப்படி யாராவது பின்பற்றாங்க சொன்னா பொய் சொல்றாங்க. நான் பெருமைக்காக வேண்டிய அல்லது யாரையும் பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. நிதர்சனம் அதுதான். பெருமானாரை போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் வாழ முடியாது. அவர்களை போன்று யாரும் இல்லை. அவர்களுடைய உபதேசங்களை, அவருடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களும் யாரும் இல்லை. அப்படி இருக்க இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை முடிந்த அளவு, இயன்ற அளவு ஒவ்வொரு நாளும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபஜ்ருக்கு பின்னாடி ஒரு துஆ ஓத சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அப்படிதானே? கரெக்டா? பாத்தீங்களா? அதுதான் கவனிச்சேன். பெண்கள்லாம் கவனமா இருக்காங்க. நான் வேணுங்களே அதையும் விட்டுட்டேன், அவங்க ரெக்கார்ட் கொடுத்தாங்க, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாராட்டு செய்யணும். இப்ப இதுதான் முக்கியம். இந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? வார்த்தையில கொண்டு வரணும். வார்த்தைகள் பேசுவது பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணா பேசிட்டு போலாம். இன்னைக்கு மீனான வேலைகள்ல இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாம மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழையும் அவருடைய மேன்மையையும் பெருமையும் பேசத்தான் செய்யறாங்க. இதனால இன்மை ரீதியாக ஏதாவது நன்மை கிடைக்கும், மறுமை ரீதியா நன்மை கிடைக்கும். இப்ப வசியத் என்பது, இப்ப ஆரம்பத்துல சொன்ன விஷயத்துக்கு வந்துருக்காங்க. நசீஹத்துக்கும் வசியத்துக்கும் முக்கியமான வித்தியாசம். நசீஹத் என்று சொன்னால் அது உலக ரீதியான விஷயமாக இருக்காது. உபதேசம் என்பது ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். தம்பி இந்த வேலைக்கு சேரு, இந்த வேலைக்கு சேராத, இந்த கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணு, இதெல்லாம் வந்து அட்வைஸ். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது வசியத். இந்த வசியத் என்பது இன்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் நமக்கு பலன் தரும். அதை நீங்க நம்பணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே வெறுமனே இந்த மேடைக்கு பேசக்கூடிய பேச்சுகள் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு சக மனிதனுக்கு இன்னொருவர் செய்ய வேண்டிய கடமைகளோ உபதேசங்களோ அல்ல. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது நடக்கக்கூடிய சம்பாஷணை அல்ல. இது இறை தூதினுடைய வெளிப்பாடு. இறைவன் பெருமானாருக்கு வழங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். இது டைரக்டா இறைவனிடமிருந்து வரக்கூடிய விஷயங்கள். எனவே இந்த வசியத்தை நாம் கேட்டதோடு மட்டும்